இயேசு ஒரு மரத்தை சபித்தாள். அது பாவம் செய்ததாலா? இல்லை, அது கனி கொடுக்காததால். ஒரு மனிதன் தனது தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். 3 ஆண்டுகள் தொடர்ந்து அவன் அந்த மரத்தில் கனி தேடினான். ஆனால் ஒரு கனியும் இல்லை. அப்போது தோட்டக்காரனிடம் அவன் சொன்னான், இந்த மரம் நிலத்தையும் வீணாக்குகிறது, இதை வெட்டி போடு. ஆனால் தோட்டக்காரன் சொன்னான், ஐயா, இன்னும் 1 வருடம் கொடுங்கள், நான் அதை சுற்றி உரம் போடுவேன், கவனிப்பேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் நன்று, இல்லையெனில் வெட்டலாம். இதன் அர்த்தம் என்னவென்றால், அந்த தோட்டத்தின் உரிமையாளர் பிதாவாகிய தேவன். அவர் கனி தேடுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தின் கனியை. அந்த தோட்டக்காரன் இயேசு. அவர் தீர்ப்பு சொல்ல வரவில்லை, நமக்காக பிதாவிடம் பரிந்து பேச வருகிறார். இன்னும் 1 வருடம் என்பது இயேசு நமக்காக கேட்கும் கிருபையின் காலம். அந்த அத்திமரம் நாம். இலைகள் இருக்கலாம், ஆனால் கனி இல்லையெனில் பிதா அதை பார்க்கிறார். தேவன் நம்மிடம் மத நம்பிக்கை தேடவில்லை, தேவன் நம்மிடம் கனி தேடுகிறார். அன்பு, மனந்திரும்புதல், மாற்றம், கீழ்ப்படிதல், இவையே தேவனுக்கு பிடித்த கனி. இலைகள் உண்டு என்பது வெளிப்புற ஆன்மீகம், கனி இல்லை என்பது உள்ளார்ந்த மாற்றம் இல்லை. இதன் அர்த்தம், ஜெபம், ஆராதனை, சேவை இருக்கலாம், ஆனால் மனம் திரும்புதல் பிளஸ் மாற்றம் வேண்டும். நினைவில் வையுங்கள், கிருபைக்கு காலம் உண்டு, ஆனால் அது முடிவற்றது அல்ல. இன்று இயேசு என் பெயரை சொல்லி பிதாவிடம் பேசிக் கொண்டிருக்கிறாரா? நான் கனி இல்லாத அத்தி மரமா அல்லது மாற்றம் பெறும் மரமா? இது எனக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு வாய்ப்பா? நான் ஆண்டாண்டு காலங்கள் தேவாலயம் போனாலும் உள்ளம் மாறவில்லையா? கமெண்டில் எழுதுங்கள், லார்ட் ஜீசஸ் ஸ்டாண்ட் ஃபார் மீ. இன்று தேவன் உன்னை நிராகரிக்கவில்லை, இயேசு உனக்காக நின்று பேசுகிறார். நாளை இல்லை, இன்றே மனம் திரும்பு, இன்றே கனி கொடு. இந்த செய்தி உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேவன் சொல்லும் வார்த்தையை தவறவிடாதீர்கள். கனி கொடுக்கும் மரமாக தேவன் உங்களை மாற்றுவார்.